தமிழ்நாட்டில் திமுக உடனான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக மதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சென்னை அண்ணா நகரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் அக்கட்சியின் 32வது பொதுக்குழு மற்றும் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுக்குழு மற்றும் உயர்நிலைக்குழுவின் ஏகோபித்த ஆதரவுடன் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மதிமுகவை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக வற்புறுத்தியது தங்களின் 32 ஆண்டு கால அரசியல் அடையாளத்தை சிதைக்கும் முயற்சி என்றும் தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளது. மதசார்பற்ற கொள்கைகளுக்காக உருவான இந்த கூட்டணி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மக்கள் தீர்ப்புக்கு முரணாக செயல்பட்டதாக மதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக 47 இடங்களை மட்டுமே பெற்ற அதிமுகவுடன் திமுக அரசு கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறி சித்தாந்த ரீதியாக திமுக சமரசம் செய்து கொண்டதாக சாடியுள்ளது. இதனிடையே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கூட்டணியிலிருந்து விலகினாலும் தேர்தல் வரும்போது புதிய கூட்டணி குறித்து தகுந்த முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கழகம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முடிவு என்பது ஒருமனதாக அனைவரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பரவலாக வெளிவந்த செய்திகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அதிலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சகோதரி கனிமொழி உள்ளிட்டோர் இந்த முடிவை ஏற்கவில்லை என்றும், அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மையாக இருக்குமானால் அதைவிட மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃப்ராட், அரசியல் மோசடி வேறொன்று இருக்க முடியாது.